ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பெஸ்ட்டாக இருக்க ஹாப்ஸ் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஹாப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்க டிசைன்ஸ் வந்து நான் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதில் எது வந்து பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டாப் 5 வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து சில பிராண்ட்ஸ் நான் வந்து அவாய்ட் பண்ணதுக்கு காரணம் வந்து நியூவாக வந்திருக்கிறதுனால மோஸ்ட்லி சில பிராண்ட்ஸ் வந்து இப்போ ப்ரொமோட் பண்ணுற பிராண்ட்ஸை நான் இதில் எடுக்கல. ஸோ அட்லீஸ்ட் ஓரளவுக்கு கொஞ்ச நாளாக சஸ்டெயின் பண்ணியிருக்க பிராண்ட்ஸ் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். ஹாப் அப்படிங்கிறது லேட்டஸ்ட் டெக்னாலஜி அப்படிங்கிறப்ப அதுக்கான ப்ரோஸ் அண்ட் கான்ஸும் இருக்க தான் செய்யும். ஸோ அதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஹாப் சூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு அது நம்ம போகலாமா வேணாவா அப்படிங்கிறத டிசைட் பண்ணிடணும். அது என்னென்ன பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத வந்து ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். அதுக்கப்புறமா என்னென்ன பிராண்ட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு அப்படிங்கறத வந்து ஒன் பை ஒன் பார்த்துடலாம். ஹாபை சூஸ் பண்ணும்போது நீங்க வந்து முன்னாடியே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். லைக் நீங்க நியூலி கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கும்போது நீங்க வந்து அதை பிளான் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்க வந்து ஹாப் சூஸ் பண்ற ஐடியால இருக்கீங்க அப்படின்னா உங்களோட கிச்சனோட கவுண்டர் டாப் ஹைட் வந்து அதை பேஸ் பண்ணி தான் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஹாபை சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து நீங்க கிச்சனோட ஹைட்டையே வந்து ரெடி பண்ண முடியும். ஏன்னா ஸ்டாண்டர்ட் ஹைட் அப்படின்னு ஒன்று இருக்கு. பட் நம்ம ஹாப் போகும்போது அதுக்கேற்ற மாதிரி ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். இல்லைன்னா நமக்கு வந்து ஷோல்டர் பெயின் வரும் குக் பண்ணும்போது. ஸோ இதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்போ சப்போஸ் நீங்க வந்து ஏர்லி ஒன்ஸ் வந்து நீங்க அந்த கேஸ்கெட்ஸ்லாம் வந்து மாத்துற மாதிரி இருக்கும். ஏன்னா அது வந்து சீலண்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு டேமேஜ் ஆகும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ ஏர்லி ஒன்ஸ் நீங்க வந்து மாத்தினா அதுக்குள்ளார தண்ணி போகாம இருக்கும். இல்லைன்னா எதனாலும் ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ இதை வந்து கண்டிப்பா நீங்க பண்ணி ஆகணும். அதே மாதிரி இது வந்து மோஸ்ட்லி வந்து பேட்டரி வச்சு ஒர்க் ஆகுற மாதிரி இருக்கு. ஸோ எப்பயுமே ரெடி அவைலபிளா நீங்க வந்து பேட்டரிஸ் வந்து வச்சுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்குன்னு உடனே ஆகும் அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. 6 to 1 year ஆகும். பட் இருந்தாலும் நம்ம சேஃபர் சைடுக்கு பேட்டரிஸ் அவைலபிளா வச்சுக்கணும். ஏன்னா அதை வச்சுதான் ஆட்டோ இக்னிஷனே ஒர்க் ஆகுதுங்கிறப்ப நம்ம கண்டிப்பா பேட்டரிஸை ரெடியா வச்சுக்கணும். அதே மாதிரி இதோட பைப் லைன் அப்படிங்கிறது கேஸ் பைப் லைன் வந்து நம்ம அண்டர் கவுண்டர் தான் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். மேல இருந்து எடுத்துட்டு வந்தாலும் ஹோல் போட்டு திருப்பி வந்து நம்ம கீழே இருந்து கொண்டு வர மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து முதல்லயே டிசைட் பண்ணிடணும். நீங்க வந்து சப்போஸ் கேஸ் வந்து அண்டர் கவுண்டர்லயே வைக்க போறீங்களா இல்ல வந்து வெளியே இருந்து கொண்டு வர போறீங்களா அப்படிங்கிறதுலாம் வந்து ப்ரியரா நீங்க டிசைட் பண்ணிக்கணும். ஏன்னா ஒன்ஸ் ஹாப் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கேஸோட பைப் லைன் வந்து கரெக்டா அந்த இடத்துல மட்டும்தான் வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து நீங்க முதலே வந்து டிசைட் பண்ணிடணும். நெக்ஸ்ட் வந்து இதுல ஏதாவது டேமேஜ் ஆகுது, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து பால்லாம் ரொம்ப ஓவரா பொங்க விட்டுட்டீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து உள்ள போய் அடைச்சிரும். ஸோ இதுக்கு வந்து நீங்க சர்வீஸால தான் வந்து கூப்பிடுற மாதிரி இருக்கும். பட் நார்மல் அடுப்புல நம்ம என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் பின் வச்சு நல்லா கிளீன் பண்ணிட்டு ஒரு சைக்கிள் பம்ப் வச்சு காத்தடிச்சாவே உங்களுக்கு வந்து அந்த பர்னர் வந்து நல்லா எரிய ஆரம்பிச்சிடும். பட் அந்த மாதிரி டெக்னிக்லாம் இதுல யூஸ் பண்ண முடியாது. ப்ரொஃபஷனல்ஸை தான் வந்து நீங்க கூப்பிடுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நம்ம குக்டாப்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டலேஷன் சார்ஜ் அப்படிங்கிற ஒன்று விஷயமே கிடையாது. பட் இதுல கண்டிப்பா இன்ஸ்டலேஷன் சார்ஜ் அப்படிங்கிறது செப்பரேட்டா தான் இருக்கு. ஏன்னா எந்த கம்பெனியுமே வந்து ஃப்ரீ இன்ஸ்டலேஷன் அப்படிங்கிறத உங்களுக்கு கொடுக்கறது இல்லை. காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நிறைய கோஆர்டினேஷன் தேவைப்படும். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சப்போஸ் உங்களோட ஹாப்ல வந்து எலக்ட்ரிக்கல் இக்னிஷன் இருக்கு அப்படின்னா எலக்ட்ரிக் ப்ளக் பாயிண்ட் வந்து வைக்கணும். அதை வந்து கோஆர்டினேட் பண்ணணும். தென் வந்து வுட்டு கட் பண்றதுலேருந்து கார்பெண்டர், அதே மாதிரி இந்த கல்லு கட் பண்றவங்க, இது எல்லாமே கோஆர்டினேட் பண்ணி தான் இது பண்ண முடியும். அப்படிங்கிறதுனால இவங்க வந்து இன்ஸ்டலேஷன்லாம் வந்து ப்ரொவைட் பண்றது இல்லை கம்பெனி சைடு. ஸோ இதையும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். நீங்க வந்து சப்போஸ் ஒரு பர்டிகுலர் பிராண்டட் ஹாப் வந்து சூஸ் பண்றீங்க அப்படின்னா அதோட சர்வீஸ் அண்ட் வாரண்டி இதெல்லாம் எப்படி இருக்கு, நியர்பைல உங்களுக்கு அவைலபிளா இருக்கு அப்படிங்கிறது நீங்க கண்டிப்பா செக் பண்ணிட்டு தான் இதை வந்து வாங்கணும். ஏன்னா சப்போஸ் நீங்க வந்து உங்களுக்கு சர்வீஸே இல்லாத இடத்துல இருந்து நீங்க அந்த ஒரு பிராண்டை வந்து வாங்கிட்டீங்க அப்படின்னா அது ஃபியூச்சர்ல ரொம்ப கஷ்டமா இருக்கும். தென் உங்களுக்கு வந்து இப்போதைக்கு நம்ம வாங்கியே ஆகணும், ஹாப் தான் போடணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு காம்ப்ரமைஸ் ஆயிட்டு இப்போதான் வர பிராண்ட்ஸையோ இல்ல வந்து அது எப்படி இருக்கு அப்படிங்கிற ரிவ்யூவே தெரியாத பிராண்ட்ஸ்லாம் நீங்க வாங்கி போட்டுட்டீங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல நிறைய ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு சப்போஸ் நீங்க ஹாப் வந்து ஒரு பர்டிகுலர் சைஸ்ல வந்து நீங்க கட் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்க திருப்பி அதே பிராண்ட் ஹாபை தான் அதே மாடல்ல தான் வாங்குற மாதிரி இருக்கும். காரணம் வந்து இந்த சைஸ் வந்து ஒவ்வொரு பிராண்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறுது. அதே மாதிரி ஒவ்வொரு டிசைனுக்கு ஏற்ற மாதிரியும் சைஸ் வந்து மாறுது, ஷேப்பும் மாறுது. ஃபார் எக்ஸாம்பிள் சிலது வந்து பாத்தீங்கன்னா ஸ்கொயரா இருக்கு, சிலது ரெக்டாங்கிளா இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு சப்போஸ் ஃபியூச்சர்ல அப்கிரேட் ஆகணும், இப்போதைக்கு நான் 3 பர்னர் வந்து போட்டிருக்கேன் ஹாப், இப்போ வந்து 4 பர்னர் போகணும் அப்படின்னு டிசைட் பண்ணாலுமே அது உங்களால பாசிபிளே இல்லை ஃபியூச்சர்ல. ஸோ இதெல்லாம் நீங்க மைண்ட்ல வச்சுட்டு தான் நீங்க வந்து ஹாப் சூஸ் பண்றதா இல்லையா அப்படிங்கறத டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபியூச்சர்ல நீங்க வந்து ஹாப் வந்து மாத்துறதா இருக்கீங்க அப்படின்னா அதே பிராண்ட்ல அதே மாடல் தான் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. தென் லுக் அண்ட் ஃபீல் அப்படின்னு நீங்க போயிட்டாவே அதுக்கேற்ற காசு வந்து நீங்க கொடுத்துதான் ஆகணும் அப்படிங்கிறதுல வந்து மைண்ட்ல
கிளியரா வச்சுக்கோங்க. அதை வந்து ஸ்கிப் பண்ணவே முடியாது. ஸோ இந்த ஸ்டெப்ஸ்லாம் உங்களுக்கு ஓகே அப்படின்னா தாராளமா நீங்க வந்து ஹாப் போகலாம். இப்போ இந்த பாயிண்ட்ஸ்லாம் ஓகே அப்படின்னா நீங்க தாராளமா வந்து ஹாப் வந்து சூஸ் பண்ணலாம். பட் நான் இன்னைக்கு சூஸ் பண்ணியிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா, நீங்க இந்த பாயிண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் பயந்துட்டீங்க அப்படின்னா சரி ஓகே, அதை வந்து நீங்க அதே மாடலை வந்து நீங்க குக்டாப்பாவும் கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இது 2-in-1 மாடல் தான். உங்களுக்கு வேணும்னா ஹாபா யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா குக்டாப்பா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற 5 தான் வந்து நான் எடுத்திருக்கேன். அதே மாதிரி இதுல இருக்க 5லுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிராஸ் பர்னர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பிராஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு பர்னரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சில இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு MS கொடுத்துட்டு அதுல வந்து கோட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க, பெயிண்ட் கோட்டிங். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு அது லைஃப் வந்து ஒழுங்கா வராது. ஸோ நீங்க அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்க வந்து சப்போஸ் ஹாப் தான் சூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் மினிமம் 70 சென்டிமீட்டர்ஸ் உங்களுக்கு லென்த் இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. இல்லைன்னா உங்களுக்கு வந்து அது 3 பர்னர் 4 பர்னர் போனீங்க அப்படின்னா உங்களால யூட்டிலைஸ் பண்ண முடியாது ப்ராப்பரா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ சைஸும் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்டரா இருக்கு ஹாபை பொறுத்த வரைக்கும். ஸோ இதுல நான் சூஸ் பண்ணியிருக்கிறது எல்லாமே ப்ரீமியம் பிராண்டு தான். ப்ரீமியம் அப்படின்ற கேஸ் நீங்க வந்து காஸ்ட்டும் அதிகமா இருக்கும், அதே மாதிரி அதுக்கேற்ற குவாலிட்டியும் இருக்கும், தென் ஸ்பேஸும் வந்து நல்லா இருக்கும். ஸோ கொடுக்குற காசுக்கு ஒர்த்தா இருக்கும் அப்படிங்கிறதா வந்து உண்மை. இதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா ஃபேபரோடது வந்து பாத்தீங்கன்னா இதுவுமே வந்து கிளாஸ் டாப் தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 2-in-1 கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். குக் டாப்பாவும் யூஸ் பண்ணலாம், ஹாபாவும் யூஸ் பண்ணலாம். இதோட லென்த் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 90 சென்டிமீட்டர் இருக்கு. ஸோ இது மோர் தென் சஃபிஷியன்ட்டா ஒரு மீடியம் சைஸ்ல இருந்து லார்ஜ் சைஸ் வரைக்கும் யூட்டென்சில்ஸ் வச்சு குக் பண்ண முடியும். டஃப் அண்ட் கிளாஸோட திக்னஸ் வந்து பாத்தீங்கன்னா 8 mm கொடுத்துருக்காங்க. இதுல ஆட்டோ இக்னிஷன் ஆப்ஷன் வந்து இருக்கு, அது பேட்டரியில ஒர்க் ஆகுது. அதோட பர்னர் வந்து பாத்தீங்கன்னா பிராஸ்ல தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது இந்தியன் ஸ்டைல் பர்னர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதுல வாரண்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பர்னருக்கு 2 இயர்ஸும் வால்வுக்கு 5 இயர்ஸும் கிளாஸ்க்கு 5 இயர்ஸும் வந்து வாரண்டி கொடுத்துருக்காங்க. இது மோர் தென் சஃபிஷியன்ட்டா இருக்கும். இதோட பிரைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 20,988 ரூபீஸ் கிட்ட வருது. ஸோ இதோட லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் எலிகா வந்து வேற யாரும் இல்ல, வேர்ல்பூலோட சிஸ்டர் கம்பெனி தான். எலிகாவும் சரி வேர்ல்பூலும் சரி ரெண்டும் ஒன்று தான், மோரலஸ் சிமிலரா தான் இருக்கும். இதோட லென்த் பாத்தீங்கன்னா 90 சென்டிமீட்டர் கொடுக்குறாங்க. இதோட கிளாஸ் திக்னஸ் வந்து 8 mm இருக்கு. இதுக்கும் வந்து ஆட்டோ இக்னிஷன் வந்து பேட்டரி மூலமா தான் ஒர்க் ஆகுது. இதோட பர்னர் டைப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பிராஸ்ல கொடுத்துருக்காங்க, இந்தியன் ஸ்டைல் பர்னர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதோட வாரண்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பர்னருக்கு 10 இயர்ஸும் வால்வுக்கு 5 இயர்ஸும் கிளாஸ்க்கு 5 இயர்ஸும் வந்து வாரண்டி கொடுத்துருக்காங்க. இதோட பிரைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 19,290 ரூபீஸ் வருது. நெக்ஸ்ட் விடியமோட வாக் V1. இது வந்து பாத்தீங்கன்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க, வாக் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்னு இருக்கு. ஸோ அதுல வந்து நிறைய டிராபேக்ஸ் இருக்கு. ஸோ அதை ரெக்டிஃபை பண்ணி தான் உங்களுக்கு வந்து அப்கிரேடட் வெர்ஷனா வந்து உங்களுக்கு வாக் V1 அப்படிங்கிற மாடல் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அகெயின் சைஸ்ல வந்து கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆயிருக்கு. பிகாஸ் மற்றது எல்லாமே 90 சென்டிமீட்டர் அப்படிங்கிறப்ப இது மட்டும் வந்து 75 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க லென்த். பட் இந்த லென்த் போதுமானதா இருக்கும் அப்படின்னு நான் இதுல எடுத்ததுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்தையுமே ஈஸியா டிஸ்மேண்டில் பண்ண முடியும். ஸோ அது வந்து பெரிய ஒரு அட்வான்டேஜா இருக்கிறதுனால நான் வந்து இதுல இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இந்த பில்டின் ஹாபோட கிளாஸ் திக்னஸ் வந்து பாத்தீங்கன்னா 10 mm வருது. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோ இக்னிஷன் ஆப்ஷன் கிடையாது, மேனுவல் ஆப்ஷன் தான் இருக்கு. இதோட பர்னர் டைப் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிராஸ்ல அதே மாதிரி இந்தியன் ஸ்டைல் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட வாரண்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு வந்து பர்னருக்கு 5 இயர்ஸும் ஃபுல் வாரண்டி வந்து கிளாஸ்க்கு வந்து லைஃப் டைம் வாரண்டியும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வால்வுக்கு வந்து 5 இயர்ஸ் வாரண்டி கொடுத்துருக்காங்க. இதோட பிரைஸ் வந்து 20,990 ரூபீஸ் வருது. நெக்ஸ்ட் கிராம்ப்டன். இதோட லென்த் வந்து பாத்தீங்கன்னா 90 சென்டிமீட்டர் அகைன் கொடுத்துருக்காங்க. இதோட கிளாஸ் திக்னஸ் வந்து பாத்தீங்கன்னா 8 mm திக்னஸ் இருக்கு. இதோட பர்னர் டைப் அப்படின்னு எடுத்தோம்னா இந்தியன் ஸ்டைல் தான், இதுலயும் பிராஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து ஆட்டோ இக்னிஷன் ஆப்ஷன் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல்ல ஒர்க் ஆகுது. ஸோ நீங்க வந்து பவர் பிளக் பாயிண்ட் வந்து அண்டர் த கேபினெட்ஸ் நீங்க கண்டிப்பா கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்பதான் உங்களுக்கு வந்து சீம்லெஸ்ஸா உங்களால ஃபினிஷ் பண்ண முடியும் அந்த லுக்கை. ஸோ கண்டிப்பா நீங்க வந்து எலக்ட்ரிக்கல் பிளக் பாயிண்ட் வந்து அங்க கொடுத்து தான் ஆகணும். அதே மாதிரி இதோட டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோ இக்னிஷன் ஆப்ஷன் வந்து எலக்ட்ரிக்கல்ல கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு பவர் கட் ஆயிடுச்சுன்னா ஆட்டோ இக்னிஷன் வந்து ஒர்க் ஆகாது. ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவா தான் நீங்க பார்க்க வேண்டியதா இருக்கும், மேனுவலா தான் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இதோட வாரண்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பர்னருக்கு 5 இயர்ஸும் கிளாஸ்க்கு 5 இயர்ஸும் அதே மாதிரி வால்வுக்கு 2 இயர்ஸ் வாரண்டியும் வந்து கொடுத்துருக்காங்க. இதுல இருக்க அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து டைமர் ஆப்ஷன் இருக்கு. ஸோ டைமர் ஆப்ஷன் இருக்கிறதுனால உங்களுக்கு ஈஸியா வந்து எவ்வளவு நேரத்துல ஆட்டோமேட்டிக்கா அது ஆஃப் ஆகணும் அப்படிங்கிறது உங்களால
கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஃப்ளேம் ஃபெயில்யூர் டிவைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ அதனால உங்களுக்கு சப்போஸ் பால்லாம் பொங்கி ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா, பர்னரில் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னா கேஸ் லைனை கட் பண்ணி விட்டுரும். ஸோ இது வந்து மற்ற எந்த இதுலையும் இல்லை, பட் இதில் வந்து ஆப்ஷன் வந்து நல்லாவே இருக்குது. இதோட ஷார்ட் ஃபார்மாக வந்து பார்த்தீங்கன்னா FFDன்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இது மூலமாக உங்களுக்கு எந்த ஃபயர் ஆக்சிடென்ட்ஸும் இல்லாமல் பார்த்துக்க முடியும். ஸோ இது வந்து மஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கிற ஆப்ஷன்ஸ் இட்ஸ் ஓகே, இருக்கிறதுனால நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதெல்லாம் இருக்கிறதுனால இதுக்கான காசும் வந்து கூடவா தான் இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸ் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா 30,000 கிட்ட வருது. நெக்ஸ்ட் வேர்ல்பூலை பொறுத்த வரைக்கும் நம்மளோட மெயின் கிரைட்டீரியா வந்து பார்த்தீங்கன்னா சைஸ், அதுலேயே கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 70 சென்டிமீட்டர். இதோட கிளாஸ் திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 mm கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆட்டோ இக்னிஷன் ஆப்ஷனும் இருக்கு, அது பேட்டரி மூலமா ஒர்க் ஆகுது. இதுல இருக்க ஒரு பெரிய டிராபேக் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இதோட பர்னர் டைப் இந்தியன் ஸ்டைல்ல இருந்தாலும் MS பர்னர் கொடுத்துருக்காங்க. இது ஒரு பெரிய டிராபேக்கா தான் நான் ஃபீல் பண்றேன். பட் மோஸ்ட்லி வந்து வேர்ல்பூல்ல இந்த மாதிரி MS தான் வந்து வருது. ஸோ இது வந்து கொஞ்சம் கவனிச்சு வாங்கிக்கோங்க. உங்களுக்கு அது ஓகே அப்படின்னா நீங்க வாங்கலாம். பட் என்ன கேட்டா கொஞ்சம் ரிஸ்க் தான். பட் இட்ஸ் ஓகே. மற்ற கிரைட்டீரியா நீங்க பார்க்கும்போது இது ஒண்ணுதான் நம்ம இதுல காம்ப்ரமைஸ் ஆகிற மாதிரி இருக்கு. மற்ற பிராண்ட்ஸ் இப்ப வர சில பிராண்ட்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது ஃபீச்சர்ஸ், லைஃப் இதெல்லாம் பார்க்கும்போது நான் அதனால இது வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இல்லைன்னா என்னோட சாய்ஸ் இது இருக்காது. பட் ஸ்டில் மற்றதை கம்பேர் பண்ணும்போது இது பெட்டரா இருக்கிறதுனால இதை வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். வாரண்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பர்னருக்கு 5 இயர்ஸும், கிளாஸ்க்கு 10 இயர்ஸ் கொடுக்குறாங்க, வேல்வுக்கு 5 இயர்ஸ் வாரண்டி வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதில் நான் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணதுக்காக ப்ரைஸும் வந்து கொஞ்சம் ரெடியூஸ் ஆயிருக்கு. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 13,499 rupees வருது. ஸோ இதுக்கு ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ். மற்றதெல்லாம் நம்ம கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபீச்சர்ஸ் இன்க்ரீஸ் பண்ண வந்து காசும் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். இப்போ நான் வந்து இதில் சூஸ் பண்ணியிருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் வாரண்டி எப்படி இருக்கு, லைஃப் எப்படி வருது, அதே மாதிரி ஓரளவுக்காவது நம்மளால வாரண்டி வந்து கிளைம் பண்ண முடியுமா, அதாவது நியர்பைல வந்து சர்வீஸ் என்ஜினியர்ஸ் இருப்பாங்களா, இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நம்ம ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான், நம்ம காசு போடுறோம் அப்படின்னா அது வந்து ஃபியூச்சர்ல எந்த ப்ராப்ளமும் வராத அளவுக்கு அது கொஞ்சம் தாங்கணும் இல்லையா. ஸோ ஃபைனல் கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து கிளென், ப்ளோ ஹாட், கேஃப் இதெல்லாமும் இருக்கு. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ அப்கமிங் ப்ளூமிங்ல இருக்கிற ஒரு பிராண்ட்ஸ். இதுல நான் ஏன் எடுக்கல அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் வைஸ் டிஸ்ட்ரிபியூஷனா தான் இருக்கு. எந்த அளவுக்கு வாரண்டியோ இல்ல சர்வீஸோ ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படிங்கறத வந்து நம்மளால அஷ்யூர் பண்ண முடியாததுனால நான் வந்து இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இந்த 5ல வந்து எது பெஸ்ட் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இருக்கிற ஃபீச்சர்ஸா இருக்கட்டும், லுக் அண்ட் ஃபீல், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கம்பேர் பண்ணும்போது விடியம் தான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல எனக்கு ரொம்ப பிடிச்சதா இருக்கு பர்சனலி. ஏன்னா இதை வந்து ஈஸியா கிளீன் பண்ண முடியும், மெயின்டைன் பண்றதும் ஈஸி. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஏதாவது பால் பொங்குறது இந்த பிரச்சனை எல்லாம் இருந்தாலுமே எல்லாத்தையும் தனித்தனியா கழட்டி நம்ம அழகா கிளீன் பண்ற மாதிரி இருக்கு. ஈவன் டிஷ் வாஷர் சேஃபும் வந்து கொடுத்துருக்கிறதுனால மற்றதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து பெஸ்டா இருக்கு அப்படிங்கிறத வந்து கன்க்ளூட் பண்றேன். ஸோ நான் சொன்ன அந்த 5 பிராண்டோட லிங்க்குமே வந்து நான் அமேசான்ல அவைலபிளா இருக்கு. அது வந்து நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க வந்து செக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்க அதை செக் பண்ணதும் அதே ப்ரைஸ் வச்சு நீங்க லோக்கல் மார்க்கெட்லயும் ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கோங்க, எதுல கம்மியா காசு கோட் பண்றாங்க அப்படிங்கிறதையும் கம்பேர் பண்ணி வாங்கிக்கோங்க. அதுக்காக இது எதுலையுமே வந்து பஞ்சாயத்து வராதான்னு கேட்டீங்கன்னா எல்லாத்துலயும் ஏதாவது ஒரு ப்ரோஸ் இருக்கு அப்படின்னா கான் இருக்கதான் செய்யும். அது யாருக்கு எப்படி வரும் அப்படிங்கிறத நம்ம அஷ்யூர் பண்ண முடியாது. அதுதான் வந்து ட்ரூத். So I hope you like this video. Thank you for watching. See you in the next video.